அன்புடைய அனைவருக்கும் வணக்கம். பல பல. இப்பொழுது நான் சொல்வது என்னவென்றால் ராமாயணத்தில் உள்ள கதைகளை சொல்லப் போகிறேன். சீதாராமர் சீதாவை கல்யாணம் செய்து கொண்டு வந்தவுடன் சீதாவிடம் சொல்கிறார், இந்த பிறவியில் நான் எந்த ஒரு பெண்ணையும் மனதார கூட நினைக்க மாட்டேன், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சொல்படி வாழ்ந்து காட்டி அறத்தை நிரூபிக்கிறார் ராமரான். அடுத்து தசரத மகாராஜா கையேயிடம் கொடுத்த வரத்தை செலுத்தி கையேயிடம் கொடுத்து அவர் அந்த அறத்தை காப்பாற்றுகிறார். இந்த மாதிரி கௌசல்யாவும் கோசலையும் கணவன் இட்ட கட்டளையை பெரிது என நினைத்து அவர்கள் அந்த அறப்படி நடந்து வருகிறார்கள். லக்ஷ்மண மகாராஜா அவர் என்ன செய்கிறார்னா, அவர் பலா அதிபலா என்ற வரத்தை கற்றிருந்து அதன்படி தாயின் சொல்படி தொண்டனாக இருந்து என்று தாயின் சொல்படி ராமருக்கு தொண்டனாக இருந்து அந்த அறத்தை காப்பாற்றுகிறார். இதே மாதிரி நிறைய வரங்கள் எல்லோரும் காப்பாற்றுகிறார்கள். 14 ஆண்டுகள் ராமபிரான் காட்டுக்கு செல்கிறதுனால சுக்ரீவன் நகருக்கே செல்லாமல் சுக்ரீவன் பட்டாபிஷேகத்துக்கு லக்ஷ்மணரை அனுப்பி லக்ஷ்மணரால் அவருக்கு பட்டம் சூட்ட வைக்கிறார் ராமச்சந்திர பிரபு. இந்த அறத்தை காப்பாற்றுகிறார். இதுபோல் எல்லாமே அறம்னு நினைக்கையில் நிறைய வருது. ராமாயண கவிதையை பார்த்தாவே, ராமாயண புக்கை படித்தாவே நமக்கு எல்லாமே நன்றாக விளங்கும். அப்படி விளங்கும்போது ராமர் நாளை போருக்கு ராவணன் வரும்போது இன்று போய் நாளை வா என்று ராமபிரான் சொல்கிறார். இன்று போய் நாளை வா என்று சொல்கிறார் ராமபிரான். அதற்கும் அந்த அறத்தை காப்பாற்றுகிறார். சுக்ரீவனுக்கும் காப்பாற்றுகிறார். நாட்டுக்கு செல்லாமல் லக்ஷ்மணரை அனுப்பி காப்பாற்றுகிறார். தன் பெரியப்பாதான் என்றாலும் திருசடை சீதா தேவிக்கு அண்ணன் பெரியப்பா செய்வது தவறு, ராஜாவாக இருந்தாலும் அவர் தவறு தான் செய்கிறாரு. அதனால் சீதா பிராட்டியாருக்கு அவ்வளவு உதவி செய்கிறார்கள் அன்னை திருசடை அம்மா. அவங்க அந்த மாதிரி எல்லோரும் தவத்தைத்தான் அறத்தைத்தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே அறத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கும்பகர்ணன் போன்ற தம்பிகளும் இந்திரசித் போன்றவர்களும் இன்னும் பலரும் அறத்தின் பக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர். இந்த தகவலை ராமாயணத்தை படித்தாலே கடகடவன்னு எல்லாமே நமக்கு புரிஞ்சுக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கையில் ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது என்ற அறத்தின்படி ராமபிரான் இன்று போய் நாளை வா என்று ராவணனை சொல்லுகிறார். அப்பொழுது இன்று போய் நாளை வா என்று நாகு இலங்கோவில் வாழை தாவூர் கோசல நாடுடைய வள்ளல் சொல்லுகிறார். இன்று போய் போருக்கு நாளை வா ராமச்சந்திரபுரம் சொல்லுகிறார். எப்போதுமே மனிதனுக்கு ஒரு தீர்வை முடிவு செய்வதில் சஞ்சலங்கள் இருக்கும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று இப்படி செய்தால் உறவு கெட்டு போகும், அப்படி செய்தால் அறம் கெட்டு போகும், இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள் மனிதனுக்கு வரும். ஆனால் எப்படி இருந்தாலும் மரத்தின்படிதான் நாம் இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும். எனவே நாமும் அறவழியில் சென்று வாழ்க்கை நடத்த வேண்டும். என்றுமே அறவழியை மீறி எந்த வழியிலும் ராமர் அந்த வாழ்க்கைப்படி நாமும் வாழ வேண்டும். அதுதான் முறைப்படி வாழலாம். ஜெய் ராம் ஸ்ரீராம், ஜெய் ராம் ஸ்ரீராம். நாடிய பொருள் கைகூடி ஞானமும் புகழமெல்லாம் வீடியல் வெளியதாக்கும். வேறு என் கமலை நோக்கும் நீடியல் அரக்கசேனை நீர்பட்டு அழியவாகி சூரிய சிறைராமன் தோல்வழி பூர்வர்க்கு சீதாராம் சீதாராம் சீதாராமச்சந்திர பிரபுவே சரணம். சீதாராம லட்சுமண பரத சத்ருகனை போற்றி போற்றி போற்றி. ஆஞ்சநேய போற்றி, ஆஞ்சநேய அஞ்சனி மைந்தனையே போற்றி போற்றி போற்றி. என்றும் வாழ்க, என்றும் நீடூழி வாழ்க, என்றும் வாழ்க. ராமச்சந்திர பிரபு சொன்னபடி எல்லோரும் அறத்தோடு வாழ்வோம். அறம் வெல்லும், பாவம் அறம் ஜெயிக்கும், பாவம் தோக்கும். அதன்படி என்றும் நாமும் அறம் வழிப்படி அறநிலையோடு வாழ்ந்தால் என்றும் நமக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். என்றும் நல்ல நினைவோடு வாழ வேண்டும். ராம் ராம் ராம், ஜெய் ராம், ஜெய் ராம், ஸ்ரீராம், ஜெய் ராம்.